தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல். ஆக ஒரு குடும்பம் பிழைக்க 8 கோடி மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் அந்த குடும்பத்தை வீழ்த்துவீர்களா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீர்களா? கீழே கீழே மறைக்குது பின்னாடி மாதிரி. அது மட்டுமல்ல, வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவீங்களா? ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திரு கருணாநிதி குடும்பத்திற்கு 3 நாள் நடக்கின்ற தேர்தல் செயல்படுத்துவீங்களா? இன்றைக்கு எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொன்னதை போல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கும். அதே நிலைதான் இப்பொழுதும். எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை பல வடிவத்தில் வந்தாச்சு. கஞ்சா போதைப் பொருள் சாக்லேட் வடிவத்தில் கிடைக்குது, திரவ வடிவத்தில் கிடைக்குது. எப்படி மக்களை பாதிக்கின்ற இந்த போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்து விட்டது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. நகரத்திலிருந்து கிராமம் வரை சந்து பொந்து வீதி முழுவதும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது. ஆக இந்த அரசு அதை தடுப்பதற்கு முன் வரல. ஏன்னா கஞ்சா விற்கின்றவர்களுக்கு துணை நிற்கின்றவர்கள் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள். அதனாலதான் இந்த கஞ்சாவை தமிழகத்திலே தடுத்து நிறுத்த முடியல. இதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய நிலையிலே இருக்கின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? அதிமுக ஆட்சிக்கு உடனே 3 மாதம் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதும் அறவாக ஒழிக்கப்படும். இன்றைக்கு இந்த கஞ்சா போதை ஆசாமியால சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, வயது வந்த மூத்த பெண்கள் பாதிக்கிறாங்க. ஆக இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவதனால தமிழகம் குற்றச் செயல் அதிகரித்து இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு சீர்கெட்டு இருக்கின்றது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதிமுக